இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா ஜாலியா இருக்கு. ஃபேமிலிஸ் லவ்வர்ஸ் நல்லா படம் பாருங்க, நல்லா ஜாலியாவே இருக்குது. கதை சொல்ல மாட்டேன், ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். யாரும் இது பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அத நீங்க ப்ரோமோலயே நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அப்படியே ஆளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அபியனா காவ்யா அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த வேணாம், ரொம்ப நேச்சுரலா பண்ணிருந்தாங்க. ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலில வந்து டைரக்டரா பண்ணிருந்தாங்க. இந்த மூவி வந்து ஹீரோவா பண்ணும்போது ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. அவங்களும் ரொம்ப நேச்சுரலா பண்ணிருந்தாங்க. டக்குனு ஆடியன்ஸ் வந்து தமிழ் பொண்ணு ஏத்துக்கலான்ற அளவுக்கு நல்லா பண்ணிருந்தாங்க. அபியனா அபிஷனுடைய ஆக்டிங் வந்து ஃப்ளவர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட் சூப்பர் படம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். கதை நடந்தது. அவங்க ரியலான ஆக்டிங்கா தான் இருந்துச்சு. இல்ல அப்படிலாம் இல்ல. அது வந்து மேபி நீங்க அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சு சொல்லலாம். ஆனா ஸ்டோரி வைஸ் அப்படி கிடையாது. ஓவரால் ஆக்டிங் பார்த்து அந்த மாதிரி எனக்கு எதுவும் தோணல. இல்லங்க மனசுல நிக்கிற கேரக்டர் தான். இல்ல டிஃபரெண்டா இருக்கு. இப்ப நீங்க வந்து ஸ்கூல் டேஸ்ல லவ் பண்ணிருந்தீங்க, எக்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பா ரிலேட் ஆக கூடாது. எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டோரி ஆஃப் நல்லா இருக்கு. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. மியூசிக் தான் படத்துல பெரிய பிளஸ் தான் தெரியுது. எந்த சீனையுமே ஒரு தொய்வு இல்லாம அழுகிற மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. நீங்க வந்து உட்காரும் போது ஒரு சின்ன ஸ்மைலோட ஃபுல்லா முடிஞ்சிரும். சூப்பரா இருக்கும். ஆமா, சிங்கிள் பசங்க முன்னாடி லவ் பண்ணிருந்தாங்க, எக்ஸ் இருந்தாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். அந்த ஹீரோ வந்துட்டு போறதுல வாய்ப்பு இருக்கு. வந்துட்டு போய் பாருங்க, பார்த்தா உங்களுக்கே தெரியும். நல்லா இருக்கு, ஆனா ஃபீலிங்கா இருக்கு படம். டைரக்டர் வந்து ஹீரோவா அறிமுகமாயிருக்காரு. ஆமா ப்ரோ, அவங்க தான் ப்ரோ மெயினே. பிடிச்சிருக்கு. யாரோட நடிப்பு? ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கு. லவ் சொல்லிருக்காங்க, ஸ்கூல் லைஃப் காதல நல்லா சொல்லிருக்காங்க. அது நல்லா தான் இருக்கு. ஹீரோ வந்து டைரக்டர் வந்து ஹீரோவா அறிமுகமாயிருக்காரு. நல்லா இருந்துச்சு. நல்லா நடிச்சிருக்காரு. அந்த ஹீரோயின் அனசாரா வந்து சூப்பர் படம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. லவ் ஸ்டோரி சொல்லிருக்காங்க, ஸ்கூல் லைஃப் காதல. நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இருக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த லவ் ஸ்டோரி வந்து இந்த படம் வருதா? வருது. மோனிஷா தான் தரமே படத்துல. நல்லா தான் நினைச்சிருக்கேன். செம்மையா இருக்கு படம், மஜாவா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆமா, அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி சீனும் காமிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாருமே வந்து விசிட் பண்ணுங்க. லவ் ஸ்டோரி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம் தியேட்டர்ல. ஃபேமிலியோட பாக்குற படம் தான். எல்லாருமே வந்து விசிட் பண்ணுங்க. ஏமா எல்லாமே கரெக்டா இருக்கு. ரொம்ப அட்வான்டேஜாவும் இல்ல. அதுக்கேற்ற மாதிரி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. லவ் ஸ்டோரி கூட நல்லா போயிட்டு இருக்காங்க. ஃபேமிலியோட தாராளமா வந்து பார்க்கலாம், வந்து விசிட் பண்ணலாம். நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சாரோட மியூசிக் எப்பவுமே நல்லா இருக்கும் இல்லைங்களா? அது வந்து நம்ம அதுக்கு சாரோட மியூசிக் வந்து நம்ம பேர் சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது நம்ம. பட் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து விசிட் பண்ணுங்க. நல்லா கண்டிப்பா ஒர்த்தான படம் தான். எல்லாருமே லவ்வர்ஸோட வந்து பார்க்கலாம். பாலாஜி என்ன நடிப்பு தான் நல்லா இருந்துச்சு. நல்லா நடிச்சிருக்காரு. கண்டிப்பா படம் சக்சஸ் ஆகும். படம் நல்லா இருக்கு. அபிஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆஸ் அ டிரெக்டரா பெர்ஃபார்ம் சூப்பரா பண்ணியிருந்தாரு. இப்போ ஆஸ் அ ஹீரோவா ரொம்ப நல்லா பண்ணி. ஒன்றும் அவங்களோட எக்ஸை போய் மீட் பண்ணிட்டு அவங்களோட பழைய லவ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு, போய் பாருங்க. ஃபேமிலியோட பாருங்க. ஹியூமர்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக்கும் நல்லா இருக்கு. டேரக்டர் நல்லா எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் படம்ன்றாங்க, சூப்பரா எடுத்திருக்காரு. நல்ல ஒர்த்தான படம். இந்த இதுக்கு பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு பாருங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் நாஸ்டாலஜிக்கான லவ் ஸ்டோரியை அழகா சொல்லியிருக்காங்க. குறிப்பா டேரக்டர் வந்து நல்லாவே இப்போ இது பண்ணியிருக்காரு. மதன் நல்லா டேரக்டர். அதுவும் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. அதுவும் நல்லா, மியூசிக் நல்லா இருந்துச்சு. சூப்பரா ஒரு மொமெண்ட்டையும் வந்து கரெக்டா கிராஸ் பண்ணி வரணும். எதையும் மிஸ் பண்ணிட கூடாது. அப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. நல்லாதான் இருக்காங்க. சூப்பரா இருக்காங்க. அந்த ஃபீலிங் அவர் கொடுத்த ரியாக்ஷனும் சூப்பரா இருந்துச்சு. அந்த சாங் கேட்ட மாதிரி அவரோட எக்ஸ்பிரஷன் செம்மையா இருக்காரு. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே இல்ல பழகுன மாதிரியே தெரியுது. அதான் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே அவருக்கு தெரியல. நல்லா பழகுன மாதிரியே ஆக்ட் பண்ணாரு ரியலாவே. அவங்களோட ஆக்டிங்கும் நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா ஒர்த்து தான். குட் ஃபீல் மூவி இது. ஃபேமிலியோட வந்து கண்டிப்பா வந்து பார்க்கலாம். கண்டிப்பா குழந்தைங்க கூட பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திரும்ப வந்து பார்ப்போம். வித் லவ் இந்த படத்தை லவ் பண்ணாதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. நம்ம ஸ்கூல்ல லவ் பண்ற மாதிரி நிறைய படம் பார்த்துருப்போம். ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட், பயங்கரமா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் யாருமே பக்கத்துல கூட பேசிக்கல. அந்த அளவுக்கு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங். ஆனா ஃபைட் சீன்லாம் எதுவுமே இல்லை. ஆனா படம் வந்து வேற லெவல்ல இருக்கு. செம்ம ஸ்கிரீன் பிளே, செம்ம ஸ்டோரி, ரொம்ப டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட். ஆனா பக்காவா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் பொறுத்து ஒரு 100% சாட்டிஸ்ஃபைடா போவாங்கல்ல, அந்த மாதிரி படம்னா இது. எல்லாருமே பார்க்கலாம், செம்மையா இருக்கு. பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த டூக்கியோட ஆக்டிவிட்டி ஆக்டரும் பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் காம்பினேஷன், அந்த கெமிஸ்ட்ரிலாம் சொல்லுவாங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. பெரிய ஹிட் ஆகும். பஸ்ல கூட